உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, நமக்கு நல்ல ஆற்றல வந்து நமக்கு குடுக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு வந்து இதில இருக்கிறனால, இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, உடல் எடைய குறைக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க வந்து, கஞ்சி கூட இந்த துவையல எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. வாழ்க வையகம். நண்பர்களே, கடலை பருப்பு துவையல் இத எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும், இந்த கடலை பருப்பு துவையல் இருக்கிற பொருட்கள்னால நமக்கு ஆரோக்கியத்திற்கு என்னென்னமெல்லாம் லாபம், பெனிஃபிட், பயன்கள் அப்படிங்கிறத திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பார்த்து பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவான துவையல் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன துவையல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலை பருப்பு துவையல் தான். நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய எளிமையான சத்தான பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த துவையல் செய்ய போறோம். இந்த துவையல் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ கடலை பருப்பு துவையலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து கடலை பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். இதை நம்ம கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் எண்ணெய், புளி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வாங்க நம்ம வந்து கடலை பருப்பு துவையல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நமக்கு வரமிளகாய் வந்து நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இஞ்சி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு தான் எடுத்திருக்கோம். கடலை பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலே கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இதே நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு வந்து இந்த கடலை பருப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வறுபடட்டும் நமக்கு. நம்ம சிம்லே வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ வந்து நமக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த துவையல் வந்து நம்ம வீட்டிலேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம மாற்றிட்டோம். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. துவையல் பதத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம. நம்ம இதை நல்லா கிளறி விட்டு தான் நம்ம அரைக்க முடியும் நம்ம. இப்போ வந்து நம்ம இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே நம்ம கடலைப்பருப்பு துவையல் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடலைப்பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு துவையலை வந்து நம்ம சுடு சாதம், கஞ்சி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயன்படுத்தி வந்து இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த கடலைப்பருப்பு துவையலை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடலைப்பருப்பு துவையல் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கடலைப்பருப்பில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல கொழுப்பு தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு வந்து இதில் இருக்கிறனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரத சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. நார் சத்தும் அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து செரிமானம் வந்து ஈஸியாக நமக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம வந்து இந்த துவையலில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டும் வரமிளகாயும் சேர்த்துருக்கிறனால பூண்டுலேயும் வரமிளகாயிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பை வந்து திடமாக வச்சுக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கஞ்சி கூட இந்த துவையலை எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடலைப்பருப்பு துவையலோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர்ற வீடியோவில் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு முறையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.